விவேகானந்தம் தர்மபுரியில தான் அதிகபட்சமான வாக்குகள் பதிவாகி இருக்கு. தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கக்கூடிய பணிகளுக்கு அதிகாரிகள் வந்துட்டாங்களா? விவரம் என்ன? கார்த்திகா, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை முதலேயே வாக்குப்பதிவு என்பது வேகமாக நடைபெற்று வந்தது. இதில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று குறிப்பாக பெண்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வந்தார்கள். இதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதியவர்கள் என்று அனைவருமே ஆர்வத்தோடு வந்திருந்தார்கள். தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் இன்று காலை முதலேயே வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அதிகரித்து கொண்டே இருந்தது. தற்பொழுது 5 மணி நிலவரப்படி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 73.51% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று இருக்கிறது. தற்பொழுது 6 மணி, அதாவது வாக்குப்பதிவு நேரம் என்பது முடிவுற்று உள்ளது. நாம் தற்போது இருக்கின்ற பகுதி கம்பைநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கிறோம். வாக்குப்பதிவு முழுவதுமாக முடிவு பெற்று இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தினை சீல் வைக்கும் பணியில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் அனைவரும் மும்முரமாக அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வாக்கு மையத்தை பொறுத்தவரையில் 757 வாக்குகள் உள்ள நிலையில் 576 வாக்கு, அதாவது 76% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த மையத்தை பொறுத்தவரையில் 5 மணிக்கு மேலாக வாக்காளர்களின் வருகை என்பது படிப்படியாக குறைந்தது. தற்பொழுது 6 மணியை கடந்ததனால் இந்த வாக்குப்பதிவு மையத்தில் வாக்குப்பெட்டிகளை சீல் வைக்கும் பணியில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இந்த 6 மணிக்கே வாக்குப்பதிவு என்பது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலக்கோடு பகுதியில் உள்ள ஜோதியல்லி கிராமத்தில் தரைப்பாலம் கேட்டு அந்த கிராம மக்கள் வாக்குப்பதிவுக்கு செல்லாமல் 4 மணி நேரமாக காலதாமதம் செய்தனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 11 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்கியது. அந்த வாக்கு மையத்தில் மட்டுமே 6 மணிக்கு எத்தனை வாக்காளர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து வாக்குப்பதிவு நடத்துவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழகத்திலே அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்பொழுது இன்று 5 மணி நிலவரப்படி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 73.51% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது வாக்குப்பெட்டிகளை சீல் வைக்கும் பணியில் அரசியல் கட்சிகளை சார்ந்த முகவர்கள் முன்னிலையில் வாக்கு மையத்தில் உள்ள அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகா, தருமபுரியில் வாக்குப்பதிவு அதிகமாக பதிவாகி இருக்கிறது. நிலையில் அங்கு சீராக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. காலையிலிருந்து மக்கள் சீராக வாக்களித்து தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் இயந்திரங்கள்ல சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் அறைகளுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு அவை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான பல்வேறு செய்திகளை நொடிக்குன்றி புதிய தலைமுறை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சரியாக 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. வாக்காளர்கள் 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க அங்க வாக்கு செலுத்தலாம். தங்க டோக்கன் பெற்று அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அவங்க தங்களுடைய வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குச்சாவடி இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.